ஒரு நைட்டுக்கு இவ்வளோ வச்சுக்கலாம், அவ்வளோ வச்சுக்கலாம். காது பட எங்களுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க. லேடிஸ் டாய்லெட்குள்ள போனா பையன் தான் வந்து நாங்க வேலை செய்யற அக்கா கூட போயிடுவாங்க. இல்ல நான் பொண்ணு தாங்க நான் பேசுறது தான் உலகம் வந்து சமாதானம் ஆவாங்க. என்ன பார்த்து நிறைய பேர் பயந்துருக்காங்க. நீ பொண்ணுடா மச்சான் அப்படி சொல்லிட்டு ஒரு பயம். பயப்படுறாங்கன்றீங்க. ஒரு பொண்ணை பார்த்தா தள்ளி போறது மதிப்பு தான் தவிர பயம் கிடையாது. சரிங்களா? சுடிதார் போட்டப்போ ப்ராஸ்டியூட் மாதிரி பார்த்த உலகம் தான் இது. மேக்கப் வந்து ப்ராஸ்டியூட் மட்டும் தான் மேக்கப் போடுவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் அது போட ஆரம்பிக்கிறாங்க. டாம் பாய்ஸ்க்கும் லெஸ்பியன்ஸ்க்குமான வித்தியாசம் வந்து இன்னும் இந்த சமூகம் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்போ பொண்ணுங்கிறது வந்து கேவலமா நினைக்கிறீங்களா? அது ஒரு பொண்ணு மாதிரி தெரியணும். நான் இங்க பொண்ணுன்னு தேடுற லெவலுக்கு இருக்கு. இப்ப மலேசியால வேற கண்ட்ரீஸ்லாம் ஷார்ட் ஹேர் தான் கேர்ள்ஸ் இருக்காங்க. மலேசியால அப்படி இருக்காங்க. நீ மலேசியால இருமா, ஏன் இங்க இருக்கிறேன்னு தான் நாங்க கேக்குறோம். நாங்க இங்க இருக்கிற கல்ச்சர் இதுதானே. பொதுவாக டாம்பாய் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் என்ன போடுறாங்க டிக்ஷனரியில் அப்படின்னா ஒரு பாயிஷ் கேர்ள் தான். வந்து பைக் ஓட்டுறதுல இருந்து ஆணி அடிக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களும் ரோட்ல இறங்கி சண்டை போடுறவரை ஒரு ஆம்பளைக்கு சரிசமமா செய்வா. அவள் ஆணுக்கு சரியா நிப்பா எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது தான். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். டாம்பாய் அப்படிங்கிறத இது நம்முடைய லுக்லயும் நம்ம அதை காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. இப்போ நாங்க நைட்டு வெளியே போனோம் அப்படின்னா இந்த லுக் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ஃபீல் பண்றோம். ஏன் அது வந்து சாரி கட்டினா நழுவுமோ அது இதுன்னு பார்த்து சரி பண்ணிட்டு இருக்கிறதோட நாங்க இதுல நல்லாவே கான்பிடென்ட்டாவும் பிரேவாவும் உணர்றோம். அதாவது என்ன வந்து கண்ணாடியில பார்க்கும் போது எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஒரு பையனோட சாயல்ல அப்படின்னு இருக்கணும்னு கிடையாது. பட் என்ன இப்படி பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பார்த்து நிறைய பேர் பயந்துருக்காங்க. இப்போ ஒரு பாய்ஸ் வராங்கன்னா இப்போ என்ன பார்த்து டக்குன்னு அப்படி போயிருவாங்க. நீ பொண்ணுடா மச்சான் அப்படி சொல்லிட்டு ஒரு பயம். யாருக்கிட்ட வர முடியாது. அதுதான் ஹேர் கட்லலாம் காமிக்கணும்னு இல்லை. ஸோ எனக்கு அந்த வேலை காமிக்கும். லைக் சண்டை போடணும், இறங்கி சண்டை போடணும்னா எனக்கு போய் சண்டை போட பிடிக்கும். நீங்க மனசில் நினைக்கிற உங்களுடைய விருப்ப பெண் இருக்காங்கல்ல, அவர்களுக்கும் இவர்களுக்குமான வேறுபாடு என்ன? பெண்ணுன்ற மாதிரி ஐடென்டிஃபை தெரியல. இப்போ அவங்க அந்த லாஸ்ட் ரோல இருக்கிற மூணாவது அந்த குட்டி தனுஷ்மா இருக்காங்களே, நான் பக்கத்துல வரப்ப வந்தாங்கன்னா என்னை பார்த்து பயந்துட்டு தள்ளி போயிட்டாங்கன்னாங்க. அப்ப அவங்க ஃபீல் பண்ணலையா? என்ன ரெட்டி சொல்லிடலாமா? சொல்ல வேண்டியது தானே. வந்து உரசிட்டு போக சொல்றீங்களா? உரசிட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? பயப்படுறாங்கன்றீங்க. பயன்றது கிடையாது, மதிப்பு. அது ஒரு பொண்ணை பார்த்தா தள்ளி போறது மதிப்பு தான் தவிர பயம் கிடையாது. சரிங்களா? மதிப்பு வேற, பயம் வேற. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். மரியாதைங்கிறதா தள்ளிட்டு போய் கலாய்க்கிறதா? சும்மா சொன்னோடனே கிளாத் தட்டுறீங்க. அவங்க கேட்குற பாயிண்ட் வேல்யூ பாயிண்ட். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, புடவை கட்டி சுடிதார் போட்டுலாம் வந்திருக்காங்க, ஆனா அந்த பொண்ணை பார்த்து கலாய்ப்பீங்கல்ல. அது பெண்ணுனா ஆண்களுக்கு கிண்டல் பண்ணா செய்வாங்க. ஏண்டா டேய், என்ன கிறுக்கனா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு போல. அது என்னது? பெண்கள்லாம் ஆண்கள் கலாய்க்க தான் செய்வாங்க, இருக்கதான் செய்யுறது சார். எல்லாமே காமன் தான் சார். அது எப்படி பாருங்க, ஒரு நிறைஞ்ச சபையில நீங்க பொண்ணுங்கன்ற தான் ஆம்பளை பசங்க கலாய்க்க தான் செய்வாங்க. அப்படின்னா யார் கொடுத்தா அவங்களுக்கு அந்த உரிமை? அது எல்லாரும் ஏஜுக்கும் அந்த மாதிரி இருக்கதான் செய்யும். எந்த மாதிரி செய்யும்? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. கொஞ்சம் ரிக்வெஸ்ட், இனிமே பயந்துட்டு போனான்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போனான்னு சொல்லுங்க. சரிங்களா? போங்க போங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டாலும் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் வந்து தென் மாவட்டத்துல இருந்து வரேன். அந்த பக்கம் உள்ள பெண்களை பார்த்துட்டு இந்த பக்கம் உள்ள பெண்களை இவனோட தனித்தன்மையை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. வீட்டுக்கு வெளியில இருந்து அந்த முடியை சீவுறதா இருக்கட்டும், அதுல பூ வைக்கிறது, அந்த ஒரு பெண்களுக்கே உண்டான தனித்தன்மையை அவங்க இழந்திருக்காங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நான் இப்படி இருந்தா நான் கெத்து, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் முடி வெட்டறதுனால செய்யறதுனால. வீரம் அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ள இருக்குது. ஒரு பெண்ணாவே அவங்க வீரமாவே இருக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. இப்போ பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்றீங்களே, அது அந்த ரூல்ஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாரு? மரபு. அது யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தது. அதைத்தான் இவ்வளவு நாள் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு புது மரபை கொண்டு வரீங்க. சரியா? அதனால என் தமிழ் சமூகத்தில் உள்ள அந்த பண்பாடும் பாரம்பரியமும் பேரக்கூடாது நான் சொல்றேன். எங்க சைடுல நாங்க இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரபு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தாங்க தானே சார், அவங்களே சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் கொண்டு வந்ததுக்காக நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அதை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க இருக்கோம். அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியல உனக்கு? போ போ. பாய்ஸ்னா முடி வெட்டுறவங்க தான் பாய்ஸ். அதே இருக்கிறவங்க நிறைய பேர் டாப் நாட் போட்டு சுத்துறாங்க. இவ்வளவு தூரம் முடி வச்சு பின்னல் போட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நாங்க போய் கேக்குறோமா? முடி வெட்டுறது கலாச்சாரம் யார் சொன்ன உங்களுக்கு? அப்ப நீங்க வெட்டிட்டு மன்னர்களை பாருங்க, போய் மன்னர்களை பாருங்க. மன்னர்ல இதுவரைக்கும் வச்சிருக்காங்க. அப்ப நீங்களும் வளர்த்துக்கோங்க. நீங்க வளர்க்காம இருக்கீங்க எத்தனை பேரு? ரசாயன கெமிக்கல். ஆண்களும் மன்னர்கள்லாம் முடி வச்சிருந்தாங்கன்னு அதுதான் அவங்க கேட்டாங்க, நீங்க ஏன் வெட்டினீங்கன்னு. என்னுடைய தந்தை எனக்கு சொல்லி கொடுத்தது அதான். யார் தந்தை? என்னுடைய தந்தை எனக்கு சொல்லி கொடுத்தது. அவரே முடி வெட்டினாரு. அவங்க தந்தை அவங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப எப்ப வரையும் முடி வளர்த்தீங்க நீங்க? அது இன்னும் வரலாறு ஆராய்ச்சி தான் பாக்கணுமே தவிர எனக்கு பின்னாடி என்னுடைய தந்தை எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப தோண்டி தோண்டி பின்னாடி போனா யாரோ ஒருத்தர் தந்தை சொன்னதை கேட்கல, அவரெல்லாம் இன்னும் வந்து கேட்கிறாரு. ஓகேவா? அட புள்ளைங்கடா.
ஹேர் ஸ்டைல் அப்படி விட்டுறீங்க சார், என்ன சார் ப்ராப்ளம் உங்களுக்கு? தந்தை சொன்னதை கேட்கல, ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும்ல யாராவது. நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல, அதே போல அவர்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அதை ஆரம்பிச்சு இந்த ஜெனரேஷன் இருக்க போகுது. இப்போ நாங்கள் நினைச்சோம்னா நாளைக்கே ஃபங்க்ஷனில் வேட்டி கட்ட முடியுங்கனால அவங்களால புடவை கட்ட முடியுமா? இந்த ஹேர் ஸ்டைலை வச்சுட்டு எந்த பொண்ணாவது புடவை கட்ட முடியுமா? இந்த ஹேர் ஸ்டைலை வச்சுட்டு புடவை கட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? இந்திரா காந்தி மாதிரி இருப்பாங்க. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் சொன்னார்ல, என் தந்தை அப்படிதான் வளர்த்தாரு. எங்க அப்பாவுக்கு நான் சுடிதார் போட்டா பிடிக்காது, சாரி கட்டினா பிடிக்காது, இப்படி பார்த்தாதான் எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் என்னன்னா, அதே அப்பாட்ட போயிட்டு இப்படி இருக்கிற அம்மாக்களை நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்களான்னு கண்டிப்பா மாட்டாங்க அவங்க. கரெக்டா கட்டுவிட்டா. பொதுவா ஆண்கள் பசங்க மத்தியில வந்து ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு பெண்ணை பத்திய ஒரு ஆசை, பெண்ணை பத்தி ஒரு பிம்பம் இருக்கும்ல. அவர்களில் யாராவது ஒருவரா இவர்கள் இருக்க முடியுமான்னு சொல்லுங்க. முடி இல்ல, பொட்டு இல்ல. பொண்ணுக்கு வந்து பொட்டு முடினாலே அழகுதான். நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. நான் மில்லனியல்யா? ஆட அடிக்குது, பூமர் மாதிரி அடிக்குது. மில்லனியல்யா நானு? நான் அப்பல இருந்து வந்தவங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நான் போல்டா இருக்கணும், நான் பசங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு ஃபீல் பண்றாங்களே தவிர அது மனசுல இருந்தா போதும். பட் அவங்க பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா மை லைஃப் மை ரூல்ஸ்ன்ற மாதிரி தான் பேசுறாங்களே தவிர ஆட்டிடியூட் தான் தெரியுதே தவிர பட் நாங்க எதிர்பார்க்கறது எதுவுமே அங்க இல்ல. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படின்னா நாங்களும் எதிர்பார்ப்போம், அவங்களும் வேஷ்டி சட்டை போடணும், தலையில பட்டை போடணும், கழுத்துல கொட்டை போடணும். அப்படி நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நாங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க இருப்பாங்களா? 365 நாள்ல ஒரு நாளாவது நீங்க அந்த நம்ம கல்ச்சர் உண்டான சாரி கட்டாம இருந்துருவீங்களா? எத்தனை பேரு உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு சேலையே கட்டினது இல்ல? பேரண்ட்ஸ் எல்லாருமே, பாட்டி எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா கட்டியே ஆகணும், நீ வந்து ஒரு கொஞ்சம் பொண்ணா தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இது வரைக்கும் என்னோட வார்ட்ரோப்ல எதுவுமே வந்து கேர்ள்ஸ் இதே கிடையாது. ஒன்லி பேண்ட், ஷர்ட், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு பொம்பளையா பிறந்து உசுர வாங்குறீங்க. நான் பையன் மாதிரி இருக்கணும். அப்போ பொண்ணுங்கிறது வந்து கேவலமா நினைக்கிறீங்களா? அப்படி யாருமே என்ன சொல்லவே இல்லையே. அப்ப ஏன் எங்களை மாதிரி ட்ரை பண்றீங்கங்கறேன். நீங்களா இருங்க. இப்ப அவர் வளர்த்திருக்காருல்ல சார், அவர் வளர்த்திருக்காரு, இது அவரோட தனிப்பட்ட உரிமை. அதே மாதிரி இது எங்க தனிப்பட்ட உரிமை. அவருக்கு அது பொண்ணு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க பையன் மாதிரி இருக்கீங்களே. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஏன்பா குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்க? பொண்ணுங்களை ரொம்ப நேரமா தேர்ந்துக்கிறேன் சார், ஆளே காணோம். இப்பவே இவ்வளவு குறுகுறுன்னு பாக்குறியே, பொண்ணுங்க மாதிரி தெரியற உட்கார வச்சா எப்படி பாப்ப நீ? பார்க்காதே என்ன எங்க வீட்டாண்ட பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவான், டயர்டாயிடும். பக்கத்துல என் ஃப்ரெண்டு இருப்பான், அவங்க கிட்ட பாக்கெட் மணி இருக்காது. மச்சா கொஞ்சம் குடுறான்வான். இவங்கள பார்த்து என்கிட்ட இல்லடா என்ன மச்சா அவங்க கையில கொஞ்சம் வாங்கி குடுறான்னு கேட்பான். அந்த மாதிரி இருக்காங்க அவங்க தோட்டம் எல்லாம் பார்த்தா. நான் குமார் அவசரப்பட்டிய இதே வாய் தான் அந்த சைடுல உட்காந்துருக்கவங்க தான் மதிப்பை பத்தி பேசினாங்க, அதுக்கு எல்லாரும் கை தட்டினாங்க. அவங்க மதிப்பை பாருங்க கேட்பாங்களாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? என் ஊர் பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கும். அங்க பாரு எங்க ஊர் பொண்ணுன்னு காமிக்கிறப்போ அது ஒரு பொண்ணு மாதிரி தெரியணும். நான் எங்க பொண்ணுன்னு தேடுற லெவலுக்கு இருக்கு. நாங்க இப்படி சொசைட்டில இருக்கிறதுனால உங்க வீட்டுல ஒருவேளை சாப்பாடு இல்லாம போயிடுதா? நாங்க உங்களை தனிப்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பா நாங்க இருக்கிறோமா? ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எப்பா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. முடிவெடுத்தால உங்க வீட்டுல பிரச்சனைன்னு கேக்குறாங்க. உங்களை பார்த்து எங்க வீட்டு பொண்ணு கெட்டு போக மாட்டாங்களா? ஓ, அப்ப உங்களுடைய பயமே உங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாம் முடி வெட்டிக்கிட்டு வாங்களோங்கிறதா? என் சமுதாயத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாரும் ஏன் அப்படி முடி வெட்டிட்டு சுத்தணும் நான் என்னோட கேள்வி. ஏன் நாங்க வெட்டிட்டு சுத்தக்கூடாதுன்றதுதான் எங்களோட கேள்வி சார். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இப்ப நீங்க வந்து இப்ப மேரேஜ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? எப்படி இப்ப உங்க ஆச்சு லவ் பண்றீங்கன்னா ஏதாச்சும் கை தூக்குங்களா? லவ் பண்றீங்களா ஏதாச்சும்? இல்ல உங்க ஆச்சு லவ் பண்றாங்களா இல்ல சைட் அடிக்கிறாங்களா? இப்போ நீங்க எங்களை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் என்னன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. எங்களுக்கு அது நீங்க வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறீங்க இந்த லவ், இந்த மேரேஜ்லாம். ஆனா இதை நாங்க கொஞ்சம் கூட ஃபீல் கூட பண்ண மாட்டோம். இதுகளுக்கு வேலை இல்ல, எல்லாத்துக்கும் மேட்சாவே கைத்தட்டு. மேரேஜ் லவ் பத்திலாம் கேட்டாங்க. எவ்வளோ பாய்ஸ்க்கு ஷார்ட் ஹேர் பண்ணி இந்த கேர்ள்ஸ்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இப்போ மலேசியால வேற கண்ட்ரீஸ்லாம் ஷார்ட் ஹேர் தான் கேர்ள்ஸே இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்தியாவை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியுது இல்லை சார். யோ சகல உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பார்த்துட்டு பேசாம இருக்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சமுதாயம் சார். ஒருத்தவங்க பொதுவாக தனிப்பட்ட முறையில் வாழ முடியாது. நான் என் வீட்டில் இருக்கேன்னா எப்படி வேணா இருக்கலாம். சமுதாயத்தில் இருக்கப்ப மலேசியாவில் அப்படி இருக்கானா நீ மலேசியாவில் இருமா, ஏன் இங்கே இருக்கிறேன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இங்கே இருக்கிற கல்ச்சர் இதுதானே. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இப்ப இதுதான் வந்து ஒரு ஓவரால் மனநிலையா இருக்கு. இவர்களை என்னவா நீங்க கிராஸ் பண்றீங்க? எல்லா காலத்திலும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்திருக்கு, பின்தங்கப்பட்ட ஒரு கூட்டம். அது ஜெனரேஷனா கொஞ்சமா மாறிட்டே வந்திருக்கு. அவருக்கு வந்து ஃபாரின்ல இருந்து வந்த சட்டை வேணும், சைனால இருந்து இது வேணும். ஆனா கேர்ள்ஸ் மட்டும் வேற எதுவும் மாறிடக்கூடாது. சுடிதார் போட்டப்போ ப்ராஸ்டியூட் மாதிரி பார்த்த உலகம் தான் இது. மேக்கப் வந்து ப்ராஸ்டியூட் மட்டும் தான் மேக்கப் போடுவாங்க. ஹேரை ஷார்ட் பண்ணி இது பண்ணா ப்ராஸ்டியூட் மட்டும் தான் போடுவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் அது போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அப்படி இருக்காங்க. அதுக்காக நம்மளுக்கு ரியாலிட்டி கிடையாது. ஒரு பெர்செப்ஷன் ஒரு ரியாலிட்டியை மாத்திராது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. பெண்கள் வந்து பொதுவா அவருடைய உடம்பை பத்தி ஒரு கமெண்ட் கேட்பாங்க. அது பல 100 ஆண்டு காலமா கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதை பத்தி கடந்து போயிடுறாங்க.
நீங்க சந்திச்ச மோசமான கமெண்ட் என்ன? மூவி போயிட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு 3 பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. டேய் மச்சான், ஒரு நைட்டுக்கு இவ்வளோ வச்சுக்கலாம், அவ்வளோ இவ்வளோ வச்சுக்கலாம், காது பட எங்களுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க. தட் வாஸ் வெரி ஹர்ட்ஃபுல் அண்ட் ஐ ஃபெல் வெரி பேட். இந்த மாதிரி ஹேர் கட்டு, ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு கமெண்ட், இவ எல்லாத்தையுமே செய்யறா, எல்லாத்துக்குமே துணிஞ்சவளா தான் இருப்பா. நான் சொல்ல முடியுமா, இல்லை நான் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா நான் வெர்ஜின் அப்படின்னு? எவனோ ஒரு கமெண்ட் பண்றான், பண்ணி தொலைஞ்சிட்டு போறான். இக்னோரேட்டுக்கு தான் அதுக்கான ஒரு அவ்வளவுதான். பொண்ணுங்க என்ன மாதிரி அணுகுறாங்க? எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து லேடிஸ் கிட்ட தான் நிறைய வந்திருக்கு. எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் காலேஜ் டேஸ்ல, ஸ்கூல் டேஸ்ல. பட் எங்க ஃபேமிலி இருக்க விடல. உங்களை பத்தி எனக்கு பொறாமையா இருக்கு, இப்படி இருக்கீங்கன்னு பார்க்கும் எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க பெண்கள். காலேஜ் ஃபங்க்ஷன் அப்ப ப்ரப்போஸ் நிறைய வந்திருக்கு சார். இல்ல சும்மா கிண்டலுக்கு சொல்றீங்களா? சீரியஸா தான் சார் சொல்றேன். நாம தான் லவ் பண்றோம். ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அவங்க சீரியஸா பண்றாங்களா? அவங்க சீரியஸா தான் பண்ணுவாங்க. நான் சொல்லி புரிய வைப்பேன், அதெல்லாம் தப்பு, ஃப்ரெண்ட்ஸா வேணா பழகலாம். ஓ அதெல்லாம் தப்பு, நம்ம வாழ்க்கையில அப்படிலாம் நடந்து கூடாது, நம்ம அப்படிலாம் அது அவ்வளவு சிரிப்பு சிரிக்கிறீங்க இருக்கு. எனக்கும் கேர்ள்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க சார். அதை நினைச்சிருச்சீங்களா? வேற யாரு பெண்கள்ட்ட இருந்து ப்ரப்போசல் வந்திருக்கு? சார் எனக்கு 150 ப்ரப்போசல் வந்திருக்கு சார். என்ன கொடுமை சரவணனுது. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு, ஆனா திட்டி விட்டுருவேன் சார், எனக்கு பிடிக்காதது. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு திட்டி விட்டுருவேனா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஜிம் ட்ரைனர் கொடுங்க. ஜிம்ல ஒரு கிளைண்ட் தான் சார் ப்ரப்போஸ் பண்ணாங்க. நிறையலாம் இல்லை சார், 3-4 ப்ரப்போசல்ஸ் தான் வந்திருக்கு. அதுல ஒன்று ரொம்ப சீரியஸான ப்ரப்போசல். ஸோ அப்படியே ஜாலியா இருந்துச்சு சார். ஜாலியா இருந்துச்சு. அது என்ன அப்புறம் சமாளிச்சீங்க? ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் நினைச்சேன், ஆனா முடியல சார். நீங்க லெஸ்பியன் கப்பல்ஸ்ங்களா? ஆமா, நாங்க லெஸ்பியன் கப்பல்ஸ் தான். அப்படிங்களா? உங்களை பையன் நினைச்சு பேசுன சந்தர்ப்பம் இருக்குல்ல, அது சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் பின்னாடி தோல்ல தொட்டிருப்பான், டேய் அப்படி தொட்ட சாரி மேடம் அப்படின்னு. சார் நிறைய நடந்திருக்கு சார். லேடிஸ் டாய்லெட்குள்ள போனா பையன் தான் வந்து நாங்க வேலை செய்யற அக்கா கூட போயிடுவாங்க, இல்ல நான் பொண்ணு தாங்க நான் பேசுறது தான் உலகம், அவங்க வந்து சமாதானம் ஆவாங்க. நீ ஏன் நாயை கூப்பிடுற? காலேஜ் போகும்போது 2 பஸ் மாறணும். பிரைவேட் பஸ்ன்றதால ஃப்ரண்ட்ல லேடிஸ் பேக்ல ஜென்ஸ். ஃப்ரண்ட்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏறுவேன், டே தம்பி பின்னாடி போய் ஏறுறா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சார். டாம்பாயா இருக்க ஒருத்தர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வரையும் எனக்கு ஒரு அது வேற, லவ் மேரேஜ் அப்படின்றது வேற. இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வரையும் நான் ஒரு படத்துக்கு போகணும், ஒரு வெளில போகணும், ஒரு டூர் போகணும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அதே நார்மல் பொண்ணுங்க வெளில வரதுக்கு ஈஸியாக இருக்காது, அக்சசபிள், அவங்களை கூப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும். இவங்க அதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வரையும் ஓகே. மேரேஜ் அப்படின்றது செகண்டரி. என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு இயற்கையோட கம்பேர் பண்ற எல்லாத்திலுமே என்னோட தாட். ஒரு பொண்ணை வந்து ஒரு நதியோட கம்பேர் பண்ணுவோம், ஒரு நில ஒரு இதோட கம்பேர் பண்ணுவோம், ஒவ்வொன்றோட கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். இதே என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன், அழகை பத்தி வர்ணிக்கிறப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவேன், என்னவளின் அழகைக்கான அந்த வானிலவும் சண்டையிடும் சூழ் கொண்ட மேகங்களோடு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். இதே நான் ஒரு டாம் பாய் கேர்ள்ஸ்ட போயிட்டு வந்து என் அழகை கொள்ளை கொண்ட ஜல்லிக்கட்டு காளை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால அது மாதிரி இது ஒத்து வராது, அது வேற இது வேற. அதனால கண்டிப்பா நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். என்னடா உன் ஒய்ஃப் நான் எப்படி இருக்கா சொல்லிட்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லுவேன். என் பொண்டாட்டி என் பார்வைக்கு எப்படி இருக்காங்க முக்கியம் இல்லை, என் கூட இருக்க பார்வைக்கு எப்படி இருக்காங்க ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். இப்போ அதான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, இது ரொம்ப சேஃபா இருக்கு, ஆண்கள் வந்து ரொம்ப தள்ளி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஆண் இயல்பாக சேலை கட்டி சாதாரணமா ஒரு சோ கால்டு பெண் இருக்கல்ல, அந்த பெண்ணை தொட்டு பேசுறதுக்கு எடுத்துக்கிற அவகாசத்தை விட ஒரு டாம்பாயா இருக்க ஒரு பொண்ணை இயல்பாக தொட்டு பேசுவது போல கொஞ்சம் சீக்கிரம் தொட ட்ரை பண்ணுவான் அல்லது தொடுவான். அப்ப நம்ம எது பாதுகாப்புன்னு நினைச்சோமோ அதுவே பாதுகாப்பின்மை ஆகக்கூடும். அதை கிராஸ் பண்ணிருக்கீங்களா? நல்ல இன்டென்ஷனோட பேசினாங்கன்னா சொல்லு மச்சான் அப்படின்னா நம்மளும் சொல்லு மச்சான் அப்படிங்குவோம். இதே ஒரு பேட் இன்டென்ஷனோட சொல்லு மச்சான் அப்படின்னா சொல்லு மச்சான், அது அப்படியே அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம் சார். அவ்வளவுதான். குழப்பமா இருக்க உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. ஈஸியா அப்ரோச் வந்து எங்களுக்கு தான் ஃபாஸ்டா இருக்கும். அப்போ அந்த எமோஷனல் டிராமா ஒன்று இருக்கும், நல்லவனா வேஷம் போட்டே ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான், அதெல்லாம் டக்குன்னு கட் ஆகும், எங்க ஆட்டிடியூடே மாறிடும். நாங்க அந்த மாதிரி பசங்கிட்ட எல்லா பெண்களும் வேற வேற மாதிரி தான் நடந்துப்பாங்க. இப்படிதான் இருக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, ஆண்கள் எல்லாருமே வந்து இவங்களை முடிஞ்ச அளவுக்கு அபியூஸ் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. ஒரு காலியா இருக்கிற ஒரு பொண்ணை அணுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். இவங்களா அப்படி இல்ல, மச்சான்னு சொல்லி கையை பிடிச்சி அமுக்கலாம், இது பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணா வந்து கேள்வி கேட்க முடியும், டாம்பாய்னா நீ பையன் மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணிருக்க, இப்ப மட்டும் என் பொண்ணு மாதிரி சீன் போடுற அப்படின்னு சொல்லி இவங்களை மட்டுப்படுத்தவும் செய்யலாம். ஒத்துக்கட மனசு இல்லனாலும்
அதான் நேசம். நம்ம சொசைட்டில வந்து ஒரு மித்து இருக்கு, பொதுவா இந்த மாதிரி டாம் பாய்ஸா இருந்தாலே அவங்க எல்லாருமே லெஸ்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ டாம் பாய்ஸ்க்கும் லெஸ்பியன்ஸுக்குமான வித்தியாசம் வந்து இன்னும் இந்த சமூகம் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு மோசமான ஒரு ட்ரீட் தான் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. மனுஷங்க போடுறீங்களா, ஏன்டா போடுறீங்க? இப்போ இதை பேசும்போது தான் இவ்வளவு பேர் இவ்வளவு விஷயம் தெரியுது. இவ்வளவு எல்லாருக்கும் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, கலாச்சாரம்னா இது கலாச்சாரம்னு சொல்ற ஆள் எல்லாமே என்னன்னா பயத்துல இருக்கவன். நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்ல தெரியாதவன் பூரா அவசரமா கலாச்சாரத்தை கையில் இருக்கிறான். இந்த கலாச்சாரத்தை யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை. இது ரொம்ப காலமா இருக்கு. கலாச்சாரம் தன்னை தானே காப்பாத்தியும். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.